ஹலோ கைஸ், இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல என்னென்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். அது அப்படி ஒன்றும் இல்லை, அது அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நார்மலா பேச்சு வழக்கில் ஏதாச்சும் பேசிட்டு இருக்கும் போது இல்லை அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றத இட்ஸ் நத்திங் லைக் தட், இட் இஸ் நத்திங் லைக் தட் அப்படின்னா அது அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றது. உங்களிடம் பேனா இல்லையா? பேங்க்குக்கு போறோம் இல்லை ஏதாச்சும் ஒரு பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னா உங்ககிட்ட பேனா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அத டு யூ நாட் ஹாவ் அ பென், டு யூ நாட் ஹாவ் அ பென் அப்படின்னா உங்ககிட்ட பென் இல்லையா அப்படின்னு கேட்கணும் இல்லையா? கொஸ்டின் கேட்போம் இல்லையா? பேனா இருக்கா, பேனா இல்லையா, அந்த மாதிரி கேட்கறத டு யூ நாட் ஹாவ் அ பென், டு யூ ஹாவ் அ பென் அப்படின்னா உங்ககிட்ட பென் இருக்கா அப்படின்னு கேட்கறது. தெரியாம உன்னை காயப்படுத்திட்டேன், வார்த்தையால காயப்படுத்துறது இந்த மாதிரி சொல்றது. சாரி, நான் தெரியாம காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றத ஐ ஹேட் யூ அன்னோயிங்லி, அதாவது தெரியாம காயப்படுத்திட்டேன் அப்படிங்கறத அன்னோயிங்லி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹேட் யூ அப்படின்னா நான் உன்னை காயப்படுத்திட்டேன், ஐ ஹேட் யூ அன்னோயிங்லி, நான் உன்னை தெரியாம காயப்படுத்திட்டேன், தெரியாம ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட், நான் இப்போ பிஸியா இருக்கேன். யாருக்காச்சும் கால் பண்றோம்னு இல்லை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் வெளியில வேலையா இருக்கேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஐ எம் பிஸி ரைட் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் பிஸி ரைட் நவ் அப்படின்னா நான் இப்போ பிஸியா இருக்கேன் இந்த இந்த டைம்ல அப்படின்னு சொல்றது ரைட் நவ்னு சொல்லுவோம். ஐ எம் பிஸி ரைட் நவ் அப்படின்னா நான் இப்போ பிஸியா இருக்கேன், வேலையா இருக்கேன், இப்படி சொல்றத ஐ எம் பிஸி ரைட் நவ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படியோ எனக்கு கிடைச்சிச்சு, வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படியோ எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படியோ எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? somehow I got it அப்படின்னு சொல்லலாம். somehow I got it அப்படின்னா somehow-னா எப்படியோ, I got it-னா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றத somehow I got it அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கும் போது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? எப்படியோ எனக்கு கிடைச்சிச்சுப்பா, இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸோட சொல்றத somehow I got it அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு வேகமா செல்ல வேண்டாம், இது வந்து பைக்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். பைக்ல நம்ம போறோம் அப்படின்னா இவ்வளவு வேகமா போக கூடாது, இவ்வளவு வேகமா போக வேண்டாம், இந்த மாதிரி சொல்றத டோன்ட் கோ சோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் கோனா போக வேண்டாம், சோ ஃபாஸ்ட்னா ரொம்ப வேகமா, இவ்வளோ வேகமா போக வேண்டாம், டோன்ட் கோ சோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுட்டீங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம டே டு டே லைஃப்ல இந்த இப்படி சென்டென்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல ஆரம்பிச்சாலே இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூவெண்டா வரும். நான் இன்னும் சாப்பிடுகிறேன், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றத நான் கால் பண்ணும் போது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிடும்போது நான் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றத ஐம் ஸ்டில் ஈட்டிங், ஐம் ஸ்டில்னா இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஐம் ஸ்டில் ஈட்டிங் அப்படின்னா நான் இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. பெரும்பாலான நேரம், அதாவது மேக்சிமம் ஆஃப் த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்சிமம்னா அதிகபட்ச நேரம், பெரும்பாலான நேரம் அப்படின்னு சொல்றத மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் டிவி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான மேக்சிமம் ஆஃப் த டைம்னா அதிகமான நேரம், பெரும்பாலான அதிகபட்சமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான சென்டென்சஸ் நான் நினைக்கிறேன். நம்ம சேனல்ல இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். போய் மறக்காம சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. நிறைய பேர் வாய்ஸ் அன்கிளியரா இருக்குன்னு சொல்றீங்க, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால தான். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.